தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக பார்வையாளர், விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு தள்ளாட்டத்தில் இருந்துகிட்டே இருக்குது. 91 ரூபாய் வரைக்கும் மறுபடியும் குறைந்திருக்கிறதாக அறிகிறோம். 90.40 அப்படிங்கிற மாதிரி. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தோழர்? முதல் இது தள்ளாட்டத்தில் இல்லை. நீங்கள் பெரிய மனசு பண்ணி வயசானவர் மோடி மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இல்லை அவங்க பக்தர்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்க மாதிரி எடுத்துக்கலாம். தள்ளாட்டத்தில் எல்லாம் இல்லை, மோசமான சரிவில் இருக்கிறது. இந்த குறைஞ்சிருக்கிறது இருக்கு இல்லையா? இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னு சொன்னால், வேறு வழி இல்லாமல் ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த சரிவிலிருந்து தடுக்கிறாங்க. ரிமெம்பர், இது கடன் தவணையை ஒரு மாதம் ஐயா அடுத்த மாதம் தந்துடுறாங்கன்னு சொல்லி கடன் கேட்டு வர்றவனுக்கு தவணையை தள்ளி போடும் தெரியுமா? அதை போல் ஒரு நடவடிக்கையில் தான் அரசாங்கம் ஈடுபட்டு. அதை எப்படி தடுக்க முடியும் தோழர்? எப்படி தடுக்க முடியும்னா, இப்போது உங்களுக்கு எதனால் டாலரினுடைய மதிப்பு ஏறுது, ரூபாயினுடைய மதிப்பு குறையுது? நீங்கள் இம்போர்ட் அதிகமாக இருக்குது, இறக்குமதி ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏற்றுமதி ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கும்போது ஏற்றுமதிக்கான செலாவணி, இறக்குமதிக்கான செலாவணியாக டாலர் இருக்குது. நீங்கள் டாலரை கொடுத்தா மட்டும்தான் பொருளை வாங்குவான். வெவ்வேறு வழிகள் இருக்குது. ஒன்று, உங்களுடைய ஏற்றுமதியின் மீது நீங்கள் கவனம் செலுத்தலாம், அதிகமாக அல்லது இறக்குமதியை குறைக்கிறதுக்கான வேலையை செய்யலாம், அல்லது ரூபாய் நம்பகமான ஒரு கரன்சியாக வைக்கிறதுக்கு ஏற்பாட்டை செய்யலாம். இந்தியா ஒரு முதலீட்டுக்கான நல்ல அதாவது நீண்ட கால முதலீட்டுக்கான ஒரு நாடாக நீங்கள் மாற்றலாம். சீனா மாற்றிருக்க மாதிரி இந்த மாதிரியான நடவடிக்கைகளை செஞ்சீங்கன்னா டாலர் உங்களை நோக்கி வரும். ஸோ உங்கள் கையில் டாலர் இருக்கும், டாலரை காசு கொடுத்து வாங்க வேண்டியது, டாலருக்கான மதிப்பை ஏற்ற வேண்டிய தேவை இருக்காது. இந்த பாராமீட்டர் எதுலேயுமே கவனம் செலுத்தலை, எல்லாமே இல்லை. நீங்கள் சீனா இந்த வருஷம் முடியலை, இப்போவே சீனா 1 ட்ரில்லியன் சர்ப்ளஸ் வச்சுருக்காங்க. உபரி, வர்த்தக உபரி. அதாவது அவர்களுடைய ஏற்றுமதி ரொம்ப அதிகம், இறக்குமதி இல்லை. இது ரெண்டுக்குமான இடைவெளி கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனை தாண்டியிருக்காங்க. அவ்வளோ பொருளாதாரத்தில் முன்னேறி போயிட்டு இருக்கு. ஆமாம், அவர்கள்ட்ட சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ அவங்க அவர்களுடைய இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை, நாணய மதிப்பு வீழ்ச்சிங்கிற நெருக்கடியை அவங்க சந்திக்க தேவையில்லை. அவங்கள்ட்ட நிறைய இருக்குது. ஆனால் நாம் இந்த பக்கம் கவனிச்சோன்னு சொன்னால், 1 மணி நேரத்துக்கு சுமாராக 120 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடு வெளியில் போகுது இந்தியாவிலேருந்து. அந்நிய முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வருஷத்தில் மட்டும் 1 மணி நேரத்துக்கு 100 கோடிக்கும் அதிகமான பணத்தை ஒவ்வொரு மணி நேரமும் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்கிறது ஷேர் மார்க்கெட்டில்? இல்லை, ஷேர் மார்க்கெட் அதுதான், பெரும்பாலும் அதுதான். அதாவது என்னன்னு சொன்னால், வாசக்கதவை திறந்து வச்சுக்கிட்டு எப்போ வேணால் ஓடி போகிற மாதிரியான முதலீடுகள் தான் இங்கே வருது. நம்பகத்தன்மை இல்லாததுனால எப்போ வேணாலும் வீழ்ந்து போகலாம். நம்ம அப்படி இல்லை, ஒரு ஏறும்போது இதை பயன்படுத்திக்கிறாங்க. மார்க்கெட் ஏறுதுங்கும்போது இங்கே முதலீடு போட்டுட்டு, இல்லை இறங்குன்ற போது எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னும் வேறு வழிகளில் மூலதனம் வெளியில் போகுது. நீங்கள் இவர்கள் வேறு எதுலையாவது ஒரு ப்ராக்ரஸை காட்டியிருக்காங்களான்னு பாருங்களேன். இல்லை, நாம் எந்த இடத்திலும் இன்னொன்று ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்கே இருக்குது. $60 விட குறைவாக தான் இருக்குது பெட்ரோல். மோடி வந்த காலத்திலிருந்து மன்மோகன் சிங் அப்போவே $130 $140 பெட்ரோலை பெட்ரோல் 70 ரூபா விற்ற காலத்தில் $140 மதிப்பு போயிருந்துச்சு பெட்ரோல். இன்றைக்கி $60 நிற்குது. வந்த 11 ஆண்டு காலத்திலும் மோடிக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இந்த பெட்ரோலியம் விலை இருந்தது. நடுவில் கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் ஏறினுச்சு. ஆனால் இந்த 11 ஆண்டு காலத்திலும் ரூபாயினோட மதிப்பு கீழே 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 போய்கிட்டே இருக்கு. ரிசர்வ் பேங்க் அள்ளி இறச்சி ஒரு மாதிரி டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்களே தவிர, ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியை இந்த பேட்டர்ன் ஆஃப் கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு சரி செய்யவே முடியாது. அண்ட் இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகளாவிய அளவில் டாலரோட மதிப்பு கடந்த 1.5 வருஷத்தில் 15% மேலே வீழ்ச்சி குறைஞ்சிருக்கு. அப்போது ஏற்கனவே மதிப்பு குறைவாக இருக்கிற ஒரு நாணயம் இந்திய ரூபாயோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மோசமாக, இந்தியா அதை விட ஃபஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் கிளாஸ்லேயே பாடாவதையாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பையனை விட மோடி இன்னும் கம்மியாக மார்க் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய வரிகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு? ஒரு சின்ன தொடர்பு தான் உண்டு. ஒருவேளை அந்த வரி இது இல்லைன்னா உங்களுக்கு அமெரிக்க வரி, ஏற்றுமதிகள் குறைஞ்சிருக்கு. இல்லை, ஏற்றுமதி ஏறி தான் இருக்குது. ஏன்னா ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகிற ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அது ஏறி தான் இருக்குது. அந்த கிளாஸில் சொல்கிறேன். அதாவது அமெரிக்க
பொருளாதார தடைகளால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த சதவிகிதம் வந்து குறையல. இன்ஃபேக்ட் இல்லை, இந்த வரி கூட்டின பிறகும் குறையலையா? இல்லை, ஏன்னா அதில் ஒரு 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 பெரிய சுருக்கு, கழுத்தில் போட்ட சுருக்கு இருக்குது. அவர்கள் முக்கியமான பொருட்களுக்கு அமெரிக்காவுக்கு தேவைப்படுற அந்த ஐஃபோனு அமெரிக்க முதலாளிகளுக்கு தேவையானது எதுலையுமே கை வைக்கல. அதுக்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. ஐஃபோன் தான் பெருமளவுக்கு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுறது. அந்த மாதிரியான பொருட்களுக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க. மருந்து, ஐஃபோனு, அவனுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் விதிவிலக்கு கொடுத்துட்டான். அதில் அடி வாங்குறது யாருன்னு சொன்னால் இந்தியாவில் சிறு தொழில் செய்கிறவர்கள் தான் அடி வாங்கினாங்க. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, விவசாயிகள் இல்லை, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஆடைத்துறை, தோல், எதெல்லாம் வந்து அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்கள் இருக்கிற துறைகளோ அந்த துறைகள்லாம் அடிபட்டுச்சு. ஆனால் ஏற்றுமதி மதிப்புங்கிறது வீழலை. சரி, இது ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாததுனால நம்ம டாலர் மதிப்பு குறைஞ்சுங்கிறதுலாம் கிடையாது. பட் சுற்றி வளர்ச்சி என்னென்னா இந்திய மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கான வருமானத்தை இழந்திருக்காங்க. அதுதான் முக்கியமான டேமேஜ். நுகர்வு குறையுது. சரி, இப்போ இந்த டாலர் 91 ரூபாய் ஏறுது இல்லை, இது திரும்ப அது ஒரு விஷய சைக்கிள் மாதிரி இருக்கும். என்னென்னா இப்போ அடுத்த வருஷத்துலேருந்து டிவி, கார், ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாமே ஏறப்போகுது. இது விலையெல்லாம் ஏறப்போகுது. நாம் 50% இந்த வீழ்ச்சினால சொல்கிறீங்க நீங்கள். டாலர் மதிப்பு குறையுது இல்லையா? இது ஆக்சுவலாக 95-96 போயிருக்கணும். இந்த ஒரு நாளைக்கு 40 பைசா 50 பைசா ஏறி 30 பைசா இறங்குதுன்னு சொன்னால் இதை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து அடுத்த வருஷம் 26ல் மார்ச் 26 மார்ச்சுக்குள்ளே 90 போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது 25 டிசம்பர் 15க்கு முன்னாடியே 91 போயாச்சு. ஒரு 50-60 பைசா இறங்கியிருக்கப்போ திரும்ப இந்த ட்ரெண்ட் எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா இவர்கள் எங்கே ஓட்டை இருக்கோ அதெல்லாம் அடைக்கலை. அது ஏறப்போகுது, 91 ரூபா ஏறப்போகுது. நம்ம நினச்சா அப்படின்னா இந்த மதிப்பு அடுத்த ஏப்ரல் மேக்குள்ளே 95 தாண்டினாலும் ஆச்சரியம் இல்லை. செஞ்சுரிக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்படி இருக்கும்போது அத்தியாவசியமான எல்லா பொருட்களும் விலையேறப்போகுது. டிவியில் ஆரம்பிச்சு, ஏசியில் ஆரம்பிச்சு, இது எல்லாமே வெளியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஆயிலில் ஆரம்பிச்சு, ஆயில் விலை குறையல. ஆனால் ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு தங்கம் விலை அவ்வளோ பெருசாக ஏறலை. யூகேயில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அவ்வளவா ஏறல. அவர்களுடைய நாணய மதிப்போடு ஒப்பிடும்போது தங்கத்தின் விலை உயர்வுங்கிறது சமாளிக்கக்கூடியது. இந்தியாவில் தான் இந்த சகிச்சுக்க முடியாத அளவுக்கான விலையேற்றம் எங்கே வருதுன்னா, தங்கம் விலை கொஞ்சமாக ஏறினாலும் அதை விட வேகமாக ரூபாய் மதிப்பு குறையுது. ஆனால் தங்கம் வந்து இப்போ சர்வதேச அளவீடுகளுடைய அடிப்படையில் தானே அதனுடைய விலை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமாம், ஆனால் இப்படி இந்தியாவில் மட்டும் டாலரில் அதை நிர்ணயிக்கிறாங்க. நீங்கள் அதை நிர்ணயிக்கிறது வெளிநாட்டு அந்த ஸ்டேபிளாக இருக்க கரன்சியில் அதை நிர்ணயிக்கிறாங்க. பிரிட்டனில் நினைக்கிறேன், அது எனக்கு தங்க எது தெரியல. அது மற்ற நாடுகளோட இப்போ நம்ம சிமிலராக ரூபாய் மதிப்பு வீழலைங்கும் போது தங்கம் இவ்வளோ விலை ஏறி இருக்க வாய்ப்பு இல்லை. 6% ரூபாயோட மதிப்பு இந்த வருஷத்தில் மட்டும் வீழ்ந்திருக்கு. இந்த 6% வீழ்ச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும் சோஃபார்? இது ஆமாம், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிருக்கு தங்கம். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா இதில். இது தங்கம் ஒரு இது அதை கூட எடுத்து ஓரம் வச்சிடலாம். மற்ற பொருட்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நாம் வேறு கரன்சியில் கொடுக்குறோங்கும்போது இந்த நாணய மதிப்பின் வீழ்ச்சி என்ன செய்யும்னா வாங்க வேண்டிய எல்லா பொருளுடைய விலையும் ஏற்றும். மொபைல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், ரைட். பருப்பு பாதிக்கு மேலே இம்போர்ட் பண்ணுறோம். தானியங்களை இப்போ இந்த பருப்பு மேலே பாதிக்கு மேலே நாம் இம்போர்ட் பண்ணுறோம். எண்ணெய் வித்துக்கள் பாதிக்கு மேலே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு மனிதன் இந்தியாவில் தினசரி வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அநேகமாக பாதி பொருட்கள் வெளிநாடுகள்லேருந்து தான் வந்தாகும். அப்போ என்ன ஆகும்? நாம் நம்முடைய பொருட்களுக்கான மதிப்பை கூட்டிக்கிட்டே இருப்போம். செலவு செய்ய வேண்டியது அதிகமாகும். சைமல்டேனியஸாக அந்த வருவாய்க்கான வழிகள் வந்து அடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி தடுக்கவே முடியாது. அதான் யதார்த்தம். நான் மட்டும் சொல்லலை. மோடிக்கு பஜனை பாடுறதையே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கடமையாய் செய்கிற பத்திரிக்கைக்காரங்க, முக்கியமான பத்திரிக்கைக்காரங்களே அதை வந்து இது ஒன்றும் சுத்தப்படாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. எதுக்கு நம்ம சும்மா தேவையில்லாமல் நம்ம பேருக்கு எடுத்துக்கணுங்கிற ரேஞ்சில் அவர்கள் வந்து இதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு அவங்களே வந்துட்டாங்க. இப்போ தோழர், இந்த பொருளாதார வீழ்ச்சி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து இந்தியாவினுடைய வங்கிகளை கையகப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்.
இப்போ முழுமையாக இன்சூரன்ஸ் துறையையும் 100% முதலீடுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிறதாக தகவல் வந்துட்டுருக்கு. இப்படி இந்தியாவினுடைய அத்தனை வாசல்களையும் முதலீடுக்காக திறந்து வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே சாதாரண மக்கள் பயன்பெறக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை இல்லைன்னா அதை வந்து நிறுத்துறதுக்கான அதை காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போது நேற்று அகத்தியலிங்கம்னு ஒரு எழுத்தாளர் அவரோட பதிவு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். வீட்டுக்கு திருட வர்றவன் ஆட்கள் வந்துருவாங்களோன்னு பயந்தா வேக வேகமாக எடுப்பான்ல, பொருள் எடுத்து பேக்கில் போடுவான்ல, அதை போல் அரசாங்கம் வந்து ரொம்ப வேகமாக தன்னுடைய அந்த நாசகார திட்டங்களை வந்து செயல்படுத்துது பாஜக அரசாங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருந்தார். அது உண்மை. இது அவர்களுக்கு இந்த நெருக்கடி ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற யதார்த்தம் உரைக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, குடிகாரன் வந்து விதை நெல்லை விற்று குடிக்கிற மாதிரி அல்லது வீட்டு நிலக்கதவை உடைச்சி விற்கிற மாதிரி, விறகு விற்கிற மாதிரியான ஒரு வேலையில் வந்து ஈடுபடுறாங்க. கிராமப்புற இந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு, இந்த வேலை உறுதி திட்டம் இருக்கு இல்லையா, 100 நாள் வேலைன்னு நம்ம சொல்கிறது, அது இவங்க 2014க்கு முன்பே அதன் மீது ஒரு அசாத்திய வெறுப்பு பாஜகவுக்கு இருந்துச்சு. இந்த உயர் சாதி விவசாயிகள் சப்போர்ட் அவங்களுக்கு இருந்தது. இந்த பண்ணையார்கள் ஆதரிக்கிற கட்சின்றதுனால அவர்களுக்கு இதன் மீது ஒரு தீவிரமான வெறுப்பு ஒன்று அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அவெல்லாம் 100 நாள் வேலைக்கு போயிட்டானா நம்ம கை கட்டி நிற்க மாட்டான்ல, ஐயா சாமி வேலை கொடுங்க நிற்க மாட்டான்ல. அப்போது முன்பு 60-70 வருஷத்துக்கு முன்பு வந்து பண்ணையார் வேலை கொடுக்கலன்னா அவ்வளோதான். ஆமாம், இப்போ ஒரு பேரம் பேசக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இப்போ இந்த 100 நாள் வேலைக்கு போயிடுவாங்கங்கிறதுனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், கூடுதல் வேலை கொடுக்க வேண்டியிருக்கு, அவனை மதிக்க வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனைலாம் இருந்தது அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது அந்த 100 நாள் வேலையை வந்து காலி பண்ணுறதுக்கு அதற்கான நிதி ஒதுக்கீட்டை குறைச்சிக்கிட்டு ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், தன்னுடைய பங்களிப்பு 100% பங்களிப்பு அதிலிருந்து 60% யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே நிதிச்சுமை இருக்குது. பெரும்பாலான வருவாய் ஆதாரங்களை ஒன்றிய அரசு பக்கம் பெரும்பாலும் கொண்டு போய் டாஸ்மாக்ல அது மாதிரியான விற்பனையிலிருந்து ஒரு வருமானத்தை மாநில அரசாங்கங்கள் பெற முடியும். பத்திரப்பதிவு, இந்த மாதிரியான ரொம்ப குறைவான அந்த உள்ளூர் வரிகள், இது ஒன்றுத்துக்கும் காணாது. பெரும்பகுதி மக்களோடு நேரடியாக சேவை செய்வதற்கான தேவை வந்து மாநில அரசுக்கு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு வருமானத்தின் பங்கு குறைவு. இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்து இப்போ நகராட்சிகளில் வந்து சொத்து வரிகள் எல்லாம் ஏறுறது, மற்ற மின்சார கட்டணங்கள் ஏறுறது, இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தானே? ஆமாம், இந்த ஆதாரம் இல்லை, எனக்கு இது நேரடியான இது தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் இந்த சொத்து வரியை ஏற்றுன்னு ப்ரெஷர் போடுறது யூனியன் கவர்மெண்ட் தான். அப்போ தான் மற்ற நிதி உதவியெல்லாம் வரும் உங்களுக்கு. அந்த குறைவான அந்த நிதி உதவி, மின்சார கட்டணத்தை ஏற்ற சொல்லி அதுக்காக கொண்டு வந்ததான் அந்த திட்டமே. இதெல்லாம் உதய் மின் திட்டம் எல்லாம் வந்து நீங்கள் வருஷம் ஏற்றியே ஆகணும். மின்சார கட்டணத்தை ஏற்றியே ஆகணும். அது ரெண்டாக பிரி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து இன்னும் மேலும் மாநில அரசுகளின் குரல் வலையை நெருக்கிறதுக்கான வேலையை மாதம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வருமானமே இல்லாத மாநில அரசாங்கங்களுக்கு 100 நாள் வேலையை 125 நாளாக மாற்றுறாங்க. ஆனால் அதற்கான ஒன்றிய அரசின் நிதியை குறைக்கிறாங்க. இப்போ 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்கணும்னா மாநில அரசாங்கம் எங்கே போகும்? ஏற்கனவே அவர்கள் வந்து கடனில் ஓடிட்டு இருக்கிற சர்வீஸ் பண்ண முடியாது. நீங்கள் கலாமிட்டிக்கு ஒரு பேரழிவு வந்தால் மாநில அரசு தான் மொத்த பணத்தையும் கொடுக்கணும். யூனியன் கவர்மெண்ட் கொஞ்சோண்டு பிச்சைப்படுற மாதிரி போடும். உங்களுக்கு அன்றாட சாலையிலேருந்து தினசரி பயன்பாட்டிற்கான எல்லாத்தையும் மாநில அரசு தான் கொடுக்குதுங்கும் போது இது என்னென்னா, இந்த திட்டத்தை மாநில அரசை வச்சு இந்த திட்டத்தை ஒழிக்கிறதுக்காக, சரியா, அதாவது அம்மா வச்சே கொடுக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, ஒரு ப்ரெஷரை உருவாக்குறது தான். அந்த ஸ்டேட்டுங்கிறத காலி பண்ணுறதுக்காக மாநிலங்கள் என்பதை காலி செய்கிறதுக்காக அந்த வேலை செய்கிறாங்க. ஏன் இப்போ அது ரொம்ப தீவிரமான பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, இது கட்டாயம்லாம் கிடையாது. இனி 100 நாள் வேலை கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்திலிருந்து ரொம்ப டெக்னிக்கலாக எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த அவசியத்திலிருந்து வெளியில் போகுது. அறுவடை விதைப்பு காலங்களில் இந்த வேலையை வந்து நிறுத்துறாங்க. ஆமாம், 2 மாதம் நீங்கள் வந்தே ஆகணும் வேலைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக இந்த திட்டத்தை
காலி பண்ணுறாங்க. ஸோ இது இன்னும் டீப்பாக நோண்டணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லா ஊடகத்திலும் இது குறித்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரொம்ப தீவிரமான பிரச்சனைன்னு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஒன்று பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்புட் கிடைக்கும். இப்போ சூழ்நிலை என்னென்னா, நமக்கு ஒரு நாளைக்கு 15-20 பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டுறான். எதில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிற குழப்பத்திலே நமக்கு அடுத்த நாள் வந்துடுது. சற்றேறக்குறைய ஒரு போர் சூழலில் மாட்டிக்கிட்ட மாதிரி மக்கள் இருக்காங்க. ஒரு பொருளாதார போர் சூழலில் மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எதில் கவனிக்கிறது, எது பிச்சுட்டு போகிறதுன்னு நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நாம் பரிசீலிக்க வேண்டியது என்னென்னா, இந்தியாவில் இப்போது ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கிற காலம் அது. நகர்ப்புறங்களில் வேலை இல்லாமல் மக்கள் இப்போது சூரத் நகரத்தில் இந்த அமெரிக்காவோட தடைக்கு பிறகு, இந்த வரி விதிப்புக்கு பிறகு வேலை இழந்த மக்கள் சுமாராக ஒரு 50,000 பேர் கிராமங்களுக்கு திரும்பியிருக்காங்க. இது கணக்கீடா இப்போ இருக்கக்கூடிய? சமீபத்தில் வந்த ஜவுளித்துறை. ஆமாம், ஜவுளித்துறையில் நகை, செயற்கை நகை, அந்த மாதிரி பல ஊர்கள்லேருந்து நகரங்களில் பிழைக்க வழி இல்லாமல் சும்மா அந்த அரிசி வாங்கிய கிராமங்களுக்கு மக்கள் திரும்புகிறாங்க. அப்போது கிராமப்புற வேலை வாய்ப்பை ஏதோ ஒன்று பண்ணி அவன் உயிரோடு இருக்கிறதுக்காக நீங்கள் சாப்பாடு கொடுத்தாகணுங்கிற சூழலில் அவர்கள் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை காலி பண்ணுறாங்கங்கிறது என்னன்னு சொன்னால், அது நேரடியாக ஒரு வதை முகாமுக்குள் மக்களை தள்ளுற மாதிரி. நீங்கள் அவனாவது ஹிட்லராவது காசை போட்டு ஒரு வதை முகாமை கட்டினான். இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரு சட்டத்தில் டிக்ளேர் பண்ணுறானுங்க, எல்லாத்தையும் நாடே வதை முகாமாக இப்போ சாப்பிட்டோம், இருக்கவும் பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒன்று ஏன் இது இவர்களுடைய சிஸ்டம் விளங்காதுன்றன்னா, இவங்க அறிவித்த ஏதாவது ஒரு திட்டம் வெற்றிகரமாக ஆயிருக்கான்னு பாருங்கள். 100 ஸ்மார்ட் சிட்டி சொன்னாங்க. ஸ்மார்ட் சிட்டின்னா அதனுடைய அறிமுகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐரோப்பிய நகரங்களுக்கு இணையான நகரங்களை உருவாக்குறது, தொழில்நுட்ப ரீதியாக, சுத்தம், அந்த ரீதியாக, சுற்றுலா ரீதியாக, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஒரு நகரத்தை ஐரோப்பிய நகரங்களுக்கு ஈடாக கொண்டு வர்றதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு நகரம் 5% ப்ராக்ரஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். ஃபெயிலியர் கிடையாது. ஸ்வச் பாரத், டெல்லியோட ஏர் குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு, தூய்மை. ஸ்வச் பாரத் காலி. இன்னும் லிஸ்ட்டு போட்டோன்னா ஒரு 15-20 பட்டியல் வரும். ஸ்மார்ட் சிட்டி காலி, ஸ்வச் பாரத் காலி, மேக் இன் இண்டியா காலி. இல்லை, ஏரில் முன்னை விட மோசமாக இருக்குது உற்பத்தி. நாம் எடுத்து பார்த்தோன்னா உட்காந்து மெனக்கட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சீரியஸே பண்ணலாம். நிச்சயம். இவ்வளவு எல்லாமே டேமேஜ் ஆகி நிற்கும்போது உங்களுக்கு கல்வி இல்லை. இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நீங்கள் ஏஐசிடிஇ, டீச்சர்ஸ் எஜுகேஷன், இது எல்லாத்தையும் காலி பண்ணி ஒரு போர்டாக கொண்டு போகிறாங்க. தனித்தனியாக இருந்தப்போ விளங்கலை. ஸோ இவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எந்த திட்டத்துக்கும் இப்போ ஸ்மார்ட் சிட்டியை பற்றி மோடி பேசி பார்த்துருக்கீங்களா? அப்போ பேசினார்ல, ஸ்மார்ட் சிட்டி இத்தனை லட்சம் கோடி, இத்தனை 1000 கோடி அப்படி இப்படின்னு பேசினார்ல. இப்போ பேசுகிறாரா? ஜிஎஸ்டி தலைகீழ திருப்பிட்டோம், இப்போ பேசுகிறாரா? ஜிஎஸ்டி ரெவல்யூஷன் நான் தான் கொண்டு வந்தேன், பேசுகிறாரா? இல்லை. டிமானிட்டைசேஷன் எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, இப்போ பேசுகிறாங்களா? இல்லை. தான் பெத்த எந்த பிள்ளைக்கும் சொந்தம் கொண்டாடல. அப்படின்னா என்ன, பிள்ளை விளங்கலன்னு அர்த்தம். அதான் விஷயம். எந்த பிள்ளைக்கும் இனிஷியல் போட இவர்கள் தயாராக இல்லை. ஆனால் காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வந்ததுக்கு பேரை மாற்றி அவர்களுடைய இதை குறைக்கிறாங்க. ஏர் குவாலிட்டி மோசமாக இருக்குன்னு சொல்லி உலக அளவில் பேர் நாரி போகுதுன்னு சொன்னால், நான் வேர்ல்டு ஸ்டாண்டர்டை ஒத்துக்க மாட்டேன், நான் ஸ்டாண்டர்ட் கொண்டு வர போகிறேங்கிறான். வாத்தியார் என்ன திருத்துறது? நான் திருத்துறேன்டா பேப்பர், என்னோட பேப்பரை என் பேப்பர் எழுதுனவன் நான், நீ என்னடா திருத்துறது? நானே திருத்துறேங்கிறாரு. ஏர் குவாலிட்டி மோசம்னா இப்போ சுற்றுலா இப்படி இருந்துச்சுன்னா சுற்றுலா எங்கேருந்து? ஆமாம் ஆமாம். இந்த இண்டிகோ எங்கேருந்து சுற்றுலா வருவான்? நீ எப்போ வேணால் ஏர்கிராஃப்ட் கேன்சல் பண்ணுவேன்னா எவன் வருவான் அவங்களுக்கு? ஸோ இவங்க எதையும் பாக்கி வைக்கல, ஒரு சூறையாடிட்டு போகிற மாதிரி. முன்பு செங்கிஸ்கான் இவங்களை கம்பேர் பண்ணால் எவ்வளோ பெட்டர். செங்கிஸ்கான் அந்த பொருளாதாரத்தெல்லாம் நாசம் பண்ணல. அந்த மாதிரியான ஆட்கள் ஒட்டு மொத்தமாக சூறையாடிட்டு போய் தான் நாட்டை வளப்படுத்தின மாதிரி இவர்கள் சொந்த நாட்டை சூறையாடி நண்பர்களை பகுமானமாக வச்சுருக்கிறாங்க. முதலாளிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. முதலாளிகளே நல்லா இல்லைங்கிற அந்த முதலாளிகளுக்கே எல்லாருக்கும் கொடுக்க முடியல. இப்போ சந்தோஷமாக இருக்கிறது அதானி மட்டும்தான். அம்பானி கம்பெனி அடி வயதில் அடிச்சுட்டு புலம்புது, ஐபிஎல்லில் எனக்கு லாபமே இல்லை, இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் அந்த 20,000 கோடி ரூபாய்ட்ட எங்களுக்கு நஷ்டம் அப்படின்னு சொன்னால் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றை காப்பாற்றுற நிலைமையில இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அம்பானியாக கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு தான் இருக்காரு. ஏதோ அந்த புள்ள மட்டும்தான் 10 கோடி ரூபா வாட்ச் எடுத்து கிஃப்ட் கொடுத்துட்டு அது ஜாலியாக இருக்குது. ஒரு மைக்ரோ மைனாரிட்டி மட்டும்தான். ஈவன் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கள் 3% பிராமணர்களுக்கு, பார்ப்பனர்களுக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கையை தர்ற நிலைமையில் இல்லை மோடி.
அவங்க என்ன நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, இங்கே இருந்தால் போதுடா நமக்கு அமெரிக்கா இருக்குன்னு நினச்சாங்க. அவன் பிடிச்சி இருக்கிறாங்க, வர முடியாது, சுகர் இருந்தால் வரக்கூடாது, 5 வருஷத்து ஃபேஸ்புக் போஸ்ட்டை போட்டு செக் பண்ணி அதுக்கு வரக்கூடாது, நீ எப்படியெல்லாம் வர்றதை தடுக்கு. நீங்கள் வந்து இந்த ஊரை வந்து நாசம் பண்ணிவிட்டு இந்த குரூப் ஜால்ரா அடிக்கிற குரூப் அமெரிக்காவில் போய் நல்லா இருக்கலாம்னு நினைக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையும் பிடிங்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஸோ டாலர் மதிப்பு வீழ்ச்சி இது ஒரு ஒரு இந்த கட்டமைப்பை இவர்கள் சிதைத்த இதனுடைய விளைவு. அதை காப்பாற்றி இருக்க முடியும். பல்வேறு நாடுகள், ஈவன் ஆப்கானிஸ்தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறான். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் பாகிஸ்தான்னு சொல்கிறத விடவும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மிங் கரன்சியாக இந்த வருஷத்து கரன்சியை வச்சுருக்கிறாங்க. ஸோ தட் இது வந்து இது ஏதோ அல்லது நமக்கு ஈக்குவலாக இருக்கிற சைனா இந்த 10 வருஷத்தில் சர்ப்ளஸ் ஒரு $1 trillion சர்ப்ளஸை வச்சுருக்கிறான். அப்படி இருக்கும்போது இது முழுக்கவே திட்டமிடல் செயல்படுத்துதலில் வர்ற கோளாறு. ஏன் சரியாகாதுன்றதை சொல்கிறேன்னா, இவர்களால் சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு நிறுவனம் அல்லது ஒரு வீடு எது ஒன்றும் பெட்டராக செயல்படணும்னு சொன்னால் அதற்கு பொறுப்பு எடுக்கணும். ஒருத்தர் செயல்படணும், ஒருத்தர் பொறுப்பு எடுக்கணும், ஒருத்தர் பதில் சொல்லணும். இங்கே 3மே கிடையாது, எதுவுமே இல்லை. $60 ஏறும்போது வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சார். ரூபாய் ஐசியூவில் இருக்குன்னாரு. பதில் சொல்ல ஆள் கிடையாது. இப்போ இந்த ரூபாய் குறையில டாலர் ஏறுதுங்குது இந்த அம்மா. கேள்விக்கு பதில் பாராளுமன்றத்தை முடக்குனாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் பேச்சே கிடையாது, பேசவே முடியாது. உங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு நிறைய பேசுதா, போடு திருப்பரங்குன்றம் இழுத்து விடு. இதை மாதிரி புது புது பிரச்சனைகளை உருவாக்கி அவர்கள் தங்களுடைய தோல்வியை வந்து மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பதில் சொல்ல, மகாராஜா பதில் சொல்ல தயாராக இல்லைன்னா கேப்ரா டான்ஸ் ஆடுறவங்க தான் அரண்மனையை நிரப்பாங்க. மகாராஜாவுக்கு நாட்டை பற்றி கவலை இல்லைன்னா டான்ஸ் ஆடுறவங்க தான் அங்கே லீட் ரோல் எடுப்பான். இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது இன்னும் இந்த வீழ்ச்சி அடுத்த வருஷத்தில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சாதாரண மக்கள்கிட்டேருந்து பிடுங்கி வேண்டுமானால் இதை பேட்ச் ஒர்க் பண்ணலாம். இந்த யதார்த்தத்துக்கு தயார்படுத்தி கொள்ளாமல் வேறு வழியே கிடையாது. ஜனவரியிலிருந்து கடுமையான விலை உயர்வுக்கு மக்கள் தயாராகிறது தான் வழி. அதான் இருக்கிறது. இப்போ இதே மாதிரி தான் நம்ம இருப்போம்னா, கேள்வி கேட்காம நம்ம இருந்தோம்னா மகாராஜா பதில் சொல்ல மாட்டார், சாதாரண மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா நீங்கள் விலை உயர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்க வேண்டியது. நிச்சயமாக மிகப்பெரிய நெருக்கடி. அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு அவங்கள்ட்டேருந்து பிடுங்கி பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் நிலைமைகள் போயிட்டுருக்கு. தொடர்ந்து பேசுவோம். பொருளாதாரம் பற்றி, அரசியல் பற்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி.